பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நிக்கோலாய் மதஸ்தர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் 15வது வசனத்தில் இந்த நிக்கோலாய் மதஸ்தரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்ற விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் போதனையாளர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:15 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இவர்கள் அப்போ சபையில் என்னென்ன போதித்தார்கள், என்னென்ன காரியத்தை போதிச்சாங்க அப்படின்னா, இவர்களுடைய போதனை முழுவதுமாக வேதத்திற்கு புறம்பானதாகவே இருந்தது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி இவர்கள் எதையெல்லாம் போதித்தார்கள் அப்படின்னா, நம்பர் 1, விக்கிரகங்களுக்கு படைத்தப்பட்டவைகளை புசிக்கலாம் என்று சொல்லி போதித்தவர்கள் தான் இந்த நிக்கோலாயர்கள். 2வது வசனம், சபையை வேசித்தனத்திற்கு தன்னுடைய கதவை திறந்து கொடுக்கும்படி செய்தவர்கள் தான் இந்த நிக்கோலாயர்கள். வேசித்தனம்னா நம்ம நினைக்கிற மாதிரி விபச்சாரமோ அல்லது வேறு காம விகாரங்களோ இல்லை. வேசித்தனம்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம எதை வைத்தாலும் அது வேசித்தனம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரி, 3வது விஷயம், இந்த நிக்கோலாயர்கள் சபைகளுக்குள்ள பீலேயாமினுடைய போதகத்தை அவர்கள் போதித்தார்கள். பீலேயாமினுடைய போதகம்னா என்ன அப்படின்னா, காசுக்கான ஒரு போதனை. பீலேயாமின் போதனை என்ன? காசுக்கான ஒரு போதனை. காசுக்காக வேதத்தை புரட்டி புரட்டி பேசினவர்கள் தான் இந்த நிக்கோலாயர்கள். சரி, இதற்கான விளக்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, அப்போஸ்தலர் 15:20-28. அது என்ன எழுதுகிறார்னு பாருங்க. 20வது வசனம், விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசையானவைகளுக்கும். விக்கிரகங்களுக்கு ஒரு படையல் படைச்சா அது எப்படி தான் இருக்கும்? அது அசுத்தமாகத்தான் இருக்கும் என்று இவர் தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் அசுத்தத்தை எடுத்தீர்கள் அப்படின்னா நம்ம பண்ணுகிற காரியம், 2வது காரியம் வேசித்தனமாகவே தெரியாது. 3வது காரியம், நம்முடைய காரியம் எதற்கு சமம்? செத்ததற்கு சமம். 4வது காரியம், கண்டிப்பாக இது இரத்தத்தின் மேலே ஒரு பிரியத்தை உண்டு பண்ணுகிற காரியம். இந்த 4 காரியங்களையும் இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் சபைக்குள்ளே இவர்கள் கட்டவிழ்த்து சபையை யாரிடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா, சபையை மதர் காட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. இன்னைக்கு பல மேலை நாட்டில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் மதர் காட் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மதர் காட் உடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா, எசபேல் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணினாங்களோ தெரியாமல் பண்ணினாங்களோ, இவர்கள் பண்ணின காரியம் சபையின் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, எசபேல் என்கின்ற அந்த பெண் பிசாசை இன்றைக்கு சபைகள் பல இடங்களிலே அது தன்னை சபையில் முன்னிலைப்படுத்தி அது அதற்குரிய காரியங்களை நடப்பிப்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த நிக்கோலாயர்கள் அப்போ யார் அப்படின்னா, கண்டிப்பாக இவர்கள் சபையை கிறிஸ்துவினிடத்திலிருந்து எசபேலின் பக்கம் திருப்ப வந்த ஓநாய்கள் என்பதை சொல்லி நம்ம நன்றாக இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ளணும். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.